வணக்கங்க. நவம்பர் 4 சென்னை டூ திருச்செந்தூர் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்ல. அந்த 4 நைட்டு ஸ்டார்ட் ஆயிட்டோங்க இங்கருந்து. 5 அங்க ரீச் ஆகுற மாரி. கிட்டே ஐஸ் கொடுவோமா பெட்ஷீட் கிட்டே தேங்காய் எண்ணெய் இன்னொரு ப்ரஷ் அப்பா வேஸ்ட் விட்டுருக்காங்கப்பா மெடிமிக்ஸ் ரெண்டு சோப்பு ரெண்டு ப்ரஷ் தேங்காய் சாம்பு ப்ரஷ் பண்ணிட வேண்டிய ஆயிரத்தை எடுத்து விடுங்கள் வரப்போ ப்ரெஷ்ஷை மறந்துட்டீங்களே 4 பேருக்கும் ஒரு ப்ரெஷ் தான் கொடுத்துருக்கேன். ஒரு 9:00 போல திருச்செந்தூர்ல சிவமுருகன் ஹோட்டலுக்கு ரீச் ஆயிட்டோம். ஆல்ரெடி ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க. பசங்களுக்கு பசி ஆயிட்டு பக்கத்துலேயே மணி ஐயர் ஹோட்டல் இருந்ததுனால அங்கே போய் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டாச்சுங்க. அடுத்து பீச் இப்படிலாம் போயிட்டு வந்துட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே கடற்கரையோரமாக போயாச்சு. நல்ல கூட்டம் நல்லாவே இருந்தது சொல்லலாம். பீச்சில் கொஞ்சம் பசங்களெல்லாம் ஆட விட்டுட்டு அப்படியே வந்தோம். நவம்பர் 5 வந்து ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு என்னோட பர்த்டே. சஷ்டி விரதம் இதெல்லாம் முடிஞ்சப்போ அங்கே போகலாம் அப்படின்னா கூட்டமாக இருக்கும் அப்படின்னு பயந்தே இருந்துட்டோம். தற்செயலாக அப்படியே டிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க. டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணாங்க. உன்னோட பர்த்டேக்கு போகலான்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. முருகர் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஸ்பெஷலான டே அன்னைக்கும் நம்ம அவரை பார்த்துட்டோம் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்பெஷலான சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லலாம். பீச்லலாம் பசங்கள கொஞ்சம் நல்லா ஆட விட்டோம். நான் கால் மட்டும் நனச்சிட்டு அப்படியே வந்துட்டேங்க. அப்படியே வாக்குல மறுபடியும் ரூமுக்கு போயிடலாம். ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பீச்ல வச்சுலாம் குளிச்சுட்டு, ரூம்லயே வந்து பசங்கள குளிக்க வச்சுட்டு, ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி விட்டுட்டு உட்காந்துட்டோம். ஏன்னா காலையில கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னா, அந்த ஆட்டோல வரும்போதே அந்த அண்ணனே சொன்னாங்க. மதியம் 2:00 மேல போங்கப்பா. இயர்லி மார்னிங் தரிசனம்னு போயிட்டு, அது வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம கூட்டத்துல குளிச்சு செஞ்சு போய் போறதுக்கு 11 மணிக்கிட்ட ஆயிரும். அப்புறம் லஞ்ச் எல்லாம் பசங்களுக்கு குடுக்க முடியாது. உள்ள லாக் ஆயிடுவோம். நம்ம லஞ்ச் முடிச்சுட்டே போலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிட்டோம். அந்த அண்ணா பேச்ச கேட்டுட்டு. அதுவும் நல்லா தான் இருந்ததுங்க. மதியம் என் அம்மா நாங்க சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போயிட்டோம். எனக்கு எட்டயபுரம் தான் ஊரு. அங்கருந்து அம்மா மதியம் லஞ்ச் எடுத்துட்டு எனக்கு திருச்செந்தூர் வந்துட்டாங்க. அவங்க ஹோட்டல்ல சாப்பிடவே விடமாட்டாங்கங்க. காலையில ஒரு தடவ நானே சொன்னேன், "எங்களுக்காண்டி நீங்க சீக்கிரமா கிளம்பிலாம் வராதீங்கம்மா. நீங்க மெதுவாவே வாங்க" அப்படின்னு சொன்னேன். அவங்க லஞ்ச் கட்டிட்டு நான் மதியம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா அப்படின்னதே ஸ்பெஷல் தானங்க. அம்மா வந்தா என் பிள்ளைங்கள கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அவங்க எங்கள பார்த்து ஒரு 2 மந்த் இருக்கும்னு நெனைக்கிறேன் சென்னைக்கு வந்துட்டு. நாங்கலாம் ஊர்ல விவசாயம் தாங்க பண்ணிட்டுருப்போம். இப்ப அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்கன்னு சொல்லலாம். டெய்லி வேலை அதிகமா இருக்குங்க. அதனால இந்த டைம்லலாம் கொஞ்சம் ஊருக்கு வரமாட்டாங்க. சம்மர்ல மட்டும் தான் கொஞ்சம் வந்து பசங்கள பார்த்துக்குவாங்க. நாங்களும் அங்க போவோம். பசங்களுக்கு சாக்லேட்டு, கோவில்பட்டி ஸ்நாக்ஸ் அத்தனையும் எங்ககிட்ட தான் இருந்தது. கடலை மிட்டாய், சேவு, மிச்சரு இது எல்லாமே பசங்க கடலை மிட்டாய் நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பைய பார்க்கவுமே ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க பசங்களும். புளி சாதம் வச்சு, துவையல் வச்சு மதியம் லஞ்ச் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சூப்பரா இருந்தது சொல்லலாம். அதையும் ரூம்லயே வச்சு சாப்ட்டுட்டு, கொஞ்ச நேரம் எல்லாரும் ரிலாக்ஸ் ஆயிட்டு, ஒரு 2:00 கிட்ட தான் நாங்க எல்லாருமே சரி நம்ம வரிசையில போயிட்டு நின்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆனோம். 32 இயர்ஸ் இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, எனக்கு பிடிச்ச திருச்செந்தூருக்கு நானும் என் ஹஸ்பண்ட் என்ன கூட்டு போயிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச மாரி பண்ணியிருந்தாங்க. என் அம்மாவும் அன்னைக்கு என்ன வந்து பார்த்துட்டாங்க. ஏன்னா, நான் இங்க இருப்பேன், அவங்க இருப்பாங்க. யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டோம். திருச்செந்தூர் வந்ததுனால மட்டும் தான் அம்மா வந்தாங்க. பசங்க 2 பசங்கன்னு எனக்கு லைஃப் என்னமோ ஃபுல்ஃபில்லா இருக்கு. இதுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாரி தான் அன்னைக்கு பொழுது போச்சு. ரூ. 100 டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நான் அந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு அடுத்து இப்ப தாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ரூ. 100 டிக்கெட் கொஞ்சம் கூட்டம் கூட்டமா சுத்தி சுத்தி விட்டாலுமே, சைடுல ஃபுல்லும் சேர் போட்டுருக்காங்க. உட்காந்து உட்காந்து போலாம். பசங்கள தூக்கியே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு தேவையில்ல. இவங்க ரமேஷ் அண்ணா. இவங்க திருச்செந்தூர்ல தான் இருக்கிறாங்க. இவங்களும் தற்செயலா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. நாங்க தரிசனம் முடிஞ்சு வெளியில வரோம். அண்ணாவும் வந்திருந்தாங்க. அவங்களோட ஈவினிங் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு இருந்தோம் கோயிலுக்கு வெளியில இருந்துட்டு. அம்மா சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே இருந்து எட்டயபுரம் பஸ் பிடிச்சு திருச்செந்தூர்லேருந்து அவங்க ஊருக்கு சீக்கிரமா கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து நைட்டு தான் போட்டிருந்தோமா, ரமேஷ் அண்ணா என்னோட பர்த்டேன்னு நினச்சிட்டு எனக்கு கேக்கெல்லாம் ரூமுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூப்பரா போச்சு இந்த பர்த்டே.